வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட். இன்றைக்கான வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட்டிவ் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சீரியஸ் இருக்குது. என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாட்டர் தீம் பார்க். அந்த சீரியஸோட கண்டினியூவாக இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல் எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே மேக் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ அதை மேக் பண்ணுறதெல்லாம் உங்களை காட்டி உங்களை போர் அடிக்கணும் அப்படிங்கிற நான் விருப்பப்படலை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முன்னாடியே முடிச்சுட்டேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒர்க்லாம் இருக்குது. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக ஸ்விம்மிங் பூல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெடியா? ரெடி. ரெடி பண்ணணுமே சந்தோஷத்தில் கை கால புரியல. எல்லாரும் பார்த்தா குட்டீஸோட சேர்ந்து தாண்டி பெரிய அளப்பறையே கட்டிட்டாங்க. ஸோ அப்புறம் தான் விஷயம், அடடா நம்ம ஸ்விம்மிங் பூலடா சொல்லியிருந்தோம், அதை பண்ணாமல் என்னடா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு சரிடா அப்படின்ட்டு எல்லாரும் கஷ்டப்பட்டு கரையேற்றி வெளில கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம ஸ்விம்மிங் பூல் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ரெடியாடா? ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் எடுத்துட்டு அந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு கால்வாசி அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோவுக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விம் ஜெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த விம் ஜெல்லை பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 பாக்கெட் பார்த்தீங்கன்னா இதில் விம் ஜெல் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஸ்விம்மிங் பூல் கிடையாது, பபுள்ஸ் ஸ்விம்மிங் பூல். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பபுள்ஸாக நிரப்ப போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன ஐடியா பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போல் பார்த்தீங்கன்னா ஏர் ப்ளோவர் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த ஏர் ப்ளோவரை பார்த்தீங்கன்னா ஒரு டியூப்பில் கனெக்ட் பண்ணிட்டு இந்த டியூப் கூட டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பவுலில் வச்சுருவோம். பவுலில் வச்சுட்டு சேம் டைம் பார்த்தீங்கன்னா இது மேலே பார்த்தீங்கன்னா இது கூட காட்டன் துணி நல்லா இறுக்கி போட்டு கட்டி வச்சுருவோம். இப்போ கட்டி வச்சும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே ஏர் போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உள்ள பபுள்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்கும். இப்படி கிரியேட் ஆகிற பவுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் உள்ளே இருக்கும். கொஞ்சம் அளவு அதிகமான பார்த்தீங்கன்னா வெளில வர ட்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ஒரு துணி போட்டு கட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா துணியில் சின்ன கேப்ஸாக இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டி பபுள்ஸாக நிறைய பொங்கி வெளில வந்துகிட்டே இருக்கும். ஸோ அப்படி வரக்கூடிய பபுள்ஸை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாகவே ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணி செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பபுள்ஸால் நிரப்புறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் செட்டப்பும் பண்ணிட்டோம். இப்போ பட்டனை ஆன் பண்ணோம் அப்படின்னா சும்மா பபுள்ஸ் அள்ளிட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னா தெரியல. தம்பி ரெடியாடா? ஆன் பண்ணா. ஓ கைஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்விம்மிங் பூல் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. ஸ்னோ ஸ்விம்மிங் பூல் வேற அளவில் இருக்குது. பாருங்களா, அப்படியே மேகம் மாதிரியே இருக்குது. ஸ்னோ என்ன சொல்கிறதா, மேகம்னு சொல்கிறதா, பபுள்ஸ் சொல்கிறதா, என்ன சொல்கிறதுனே தெரியல. அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஆரம்பத்தில் சும்மா தாண்டியாச்சு. உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கலாம், எனக்கு நேரமே கிடையாது சுத்தமாக. பசங்க கூட செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
பூல் இல்லை அது பபுள்ஸ் ஸ்விம்மிங் பூல் எதுனாலும் சொல்லலாம். சும்மா வேற அளவில் இருக்குது. 2 மணிக்கு வந்து ஆரம்பித்தோம் பார்த்தீங்கன்னா மணி இப்போ 5 6 மணியாக நெருங்க போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா விளையாண்டுக்கிட்டே இருக்கேன். சும்மா வேற அளவில் ஃபீலை கொடுக்குது. ஸோ செம்ம ஃபீலு. அதுவும் பார்த்து அந்த அப்பா வந்து இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்க்கறது வந்தாங்க. திடீர்னு பார்த்தா அப்பாவும் குளிக்க தொடங்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்தில் செம்ம என்ஜாய்மெண்ட்டு. நான் பேசும்போது தெரியும் உங்களுக்கு தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு. அந்த அளவுக்கு வந்து கற்று செம்ம என்ஜாய் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கீழே வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் நடிகர் நாங்கள் வந்து உங்களை பார்க்குறோம். பாய் ஃப்ரெண்ட், நான் குளிக்க வரேன்.